ஹலோ லிகனம்மா. வணக்கம் வணக்கம். ம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். எல்லோருக்கும் வணக்கம். ம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நேற்றெல்லாம் வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு டைம் இல்லைன்னு. நேற்று வீடியோ எடுக்கலையா? நேற்று எடுக்கல, நைட்டு. நேற்று நைட் எடுக்கலை, இன்னைக்கு காலையிலையும் எடுக்கலை. இன்னைக்கு காலையிலையும் எடுக்கல. நேற்றுலாம் நேரம் இல்லைன்ட்டு எடுக்கலவன். ஓகே ஓகே. அப்புறம் நீங்கள் நான் இன்னைக்கு காலையில் என்ன சமைச்சேன்? அவரைக்காய் முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சு, அப்புறம் சும்மா தேங்காய் உடைச்சி தேங்காய் சட்னி துவையலாட்ட அரைச்சேன். நல்லா இருந்துச்சுல துவையல்? கெட்டி துவையலா? ஆமாம். இப்போ வர வர கெட்டி துவையல் அடிக்கடி அரைக்கிறீ ஏன் மம்மி? நல்லா இருக்கு. அது வீடியோவில் பார்க்குறோம்ல, அது ஆசை வருது. ஓ, வீடியோவில் எது பார்த்தாலும் ஆசை வருது. எந்த வீடியோவில் பார்த்தீங்க? இதில் தான் பார்த்தேன். யார் விட்டு சேனலில்? எல்லாருமே அந்த துவையல் அரைக்கிறாங்க, கேரளா துவையல்னு. சம்மந்தி. சம்மந்தி அது பேரா? அது பேர் சம்மந்தி. சம்மந்தினா வெங்காயம், அது ரெண்டும் கரெக்டாக அளவாக சேர்றதா? ஆமாம், அதுக்கு பேர் தான் சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, தேங்காய், கொஞ்சம் தேங்காய், அப்புறம் புளி, கொஞ்சோண்டு புளி, அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டு தேங்காய் எண்ணெய், தண்ணிக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் நல்லா இருந்தால் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா நல்லா இருக்காது. தேங்காய் எண்ணெய் ஒரு மாதிரி பழைய தேங்காய் எண்ணெயாக இருந்தால் அது ஊற்றக்கூடாது, அது மேற்கொண்டு துவையலுக்கு எடுத்து விட்டுரும். தேங்காய் எண்ணெய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆட்டினது இருந்துச்சுன்னா ஊற்றலாம், இல்லைன்னா தண்ணியே கொஞ்சோண்டு தொளிச்சுக்கிட்டு ஆட்டலாம். ஒரு நாள் தேங்காய் எண்ணெய் நம்ம வீட்டு பழசு இருக்கு, அதை ஊற்றி ஆட்டி விட்டேன். அது பார்த்தீங்கன்னா சாப்பிடவே முடியல சட்னி. தேங்காய் எண்ணெய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாசம் சூப்பராக இருந்துச்சுன்னா ஊற்றலாம், இல்லை அழுகின வாசம் மட்டும் வந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றக்கூடாது. அழுகின வாசம் வரும் ஒவ்வொரு தேங்காய் எண்ணெய். நமக்கெல்லாம் அவர் கொடுக்குறது அழுகின வாசம் தான் வருது. அவரோட சுத்தமான எண்ணெயே இல்லை அவருக்கு, எல்லா எண்ணெயுமே செக்கில் ஆட்டுறதா? அவரே செக்கில் வந்து ஆட்டி வாங்கிட்டு தான் வர்றாரு. செக்கில் ஆட்டுறத வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து வச்சு இங்கே செக்க எண்ணெய் வைக்கிறாரு. ஆனால் நம்மளுக்கு கடலை எண்ணெயும் நல்ல எண்ணெயும் வித்தியாசம் தெரியல. அப்படித்தான் இருக்கு, நமக்கு அது அவ்வளவு தூரம் தெரியல. அதுவுமே ஒரிஜினல் கிடையாது. ஆனா விளக்கெண்ணெயில தெரியுது. விளக்கெண்ணெய் அந்த பையன் கொடுக்குறதுலாம் ஒரிஜினல். நம்ம ரூட்டு. அவன் 1 லிட்டரு 450 ரூபா 500 ரூபான்னு கொடுக்குறேன். இவரு நமக்கு 250 ரூபான்னு 1 லிட்டரு 250 ரூபாய் வரும். 1/4 லிட்டரு 55 ரூபான்னுங்கிறாரு. அப்ப 55ன்னா இல்லை மம்மி, விளக்கெண்ணெய் ரொம்ப கம்மியா உள்ள விளக்கெண்ணெய் வாங்கிட்டு வருவாரு போல. ஆமா, செக்கில் ஆட்டுறதா? கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் நல்லதுதான் வைக்கிறாரு போல. இல்ல அதுவும் அப்படிதான். இவர்கிட்ட எல்லா எண்ணெயுமே தேங்காய் எண்ணெய் வாடை, அழுகின தேங்காயை போட்டு ஆட்டி அந்த வாடை அப்பா நான் இன்னைக்கு ஒரு நாள் சட்னி ஊற்றி விட்டேன் இந்த துவையலுக்கு. சாப்பிடவே முடியல, கீழே தான் ஊற்றினேன். தண்ணிக்கு பதிலாக அதை ஊற்றி விட்டேன். சாப்பிடவே முடியல. என்ன நம்ம கிடைக்கிறது தானே சாப்பிட முடியும், என்ன பண்றது? வேறு நம்மளா தயாரிச்சா சாப்பிட முடியும் எல்லாத்தையும். என்ன மக்களே, நமக்கு எது கிடைக்குதோ அது தானே சாப்பிட முடியும். நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெய்னு விலை கூட வச்சு விற்கிறாரு, ஆனா அதுவும் செக்கில் ஆட்டின எண்ணெய் தானா என்னன்னு தெரியல. ஆனா நம்மள்ட்ட காசு கூட வாங்குறாரு. நல்லெண்ணெய் எல்லாம் 380 ரூபா இல்ல, செக்கில் ஆட்டின எண்ணெய்னு 380 ரூபா 1 லிட்டரு நல்லெண்ணெய். ஆனால் நம்ம ஊரில் இப்போ அடிக்கடி நிறைய பேர் செக் வச்சிருக்காங்க, செக்கில். ஆனால் இவன் செந்தில் நல்ல ஒரிஜினலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அவனும் கலப்படம் பண்ணுவானான்னு தெரியல. அவன் ஒரு வாட்டி வாங்கி பார்த்தா தெரியும். அவன் செக்கில் ஆட்டி தரேன்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே போய் உட்காந்துருக்கணும் போல. ஒரு சில பேர் உட்காந்துருப்பா ஆட்டி வாங்குறது. அது ஒரிஜினலாக இருக்கும். அப்படி ஆட்டி வாங்குறவங்கிட்ட ஒரிஜினலாக இருக்கும். ஆட்டி கொண்டாந்து காய வைக்கணும் எண்ணெய், சும்மா உடனே தூக்கி வைக்க முடியாது. அது 2 நாள் 3 நாள் காய வைக்கணும், அப்படியே வெளியே வச்சு. வெயில்லையா? வெயில். ஆமா, காய வச்சுதான் நம்ம உள்ள தூக்கி வைக்கலாம். எந்த எண்ணெயா இருந்தாலும், நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எல்லா எண்ணெயுமே. ஏன் வாசம் போடணுமா? இல்ல, அது அப்பதான் அந்த அதுல இருக்க கொஞ்சம் ஈரப்பதம் எல்லாம் இப்போ எடுத்துக்கிட்டு வந்ததை நாளுக்கு வைக்கலாம், இல்லைன்னா கெட்டு போயிடும். அதனால இப்போ மிளகாத்தூள்லாம் அரைச்சிட்டு வந்தா நம்ம தனியாக மிளகாத்தூள்லாம் நான் சலிச்சுட்டு தான் வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு தான் சலிக்க நான் அரைச்சது. மிளகாத்தூள் அரைச்சா அது நான் சலிச்சுட்டு தான் வைப்பேன். சலிச்சுட்டு உப்பு போட்டு கொஞ்சம் பிசைஞ்சிட்டு வைப்பேன். சால்ட் உப்பை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு வச்சோம்னாக்கா 6 மாசம் இருந்தாலும் அது கட்டி படாது, நல்லா இருக்கும்.
நாளைக்கு தான் சலிக்கணும். அந்த அப்போ அரைச்சது இன்னும் சலிக்காமல் இருக்குது. பழைய மிளகாத்தூள் தான் யூஸ். 1 வாரம் 2 வாரம் முன்னாடி அரைச்சோம்ல. ஆமாம், பழைய மிளகாத்தூள் தான் இன்னும் யூஸ் பண்ணுறேன். மிளகாத்தூள்லாம் ஒவ்வொருத்தர் சலிக்க மாட்டாங்க. நான் சலிச்சிடுவேன். ஓ, ஆனால் கப்பி இருக்கு, அது ரொம்ப இருந்தாலும் சலிச்சுட்டு வச்சா நமக்கு சலிச்சுட்டு கொஞ்சம் சால்ட் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு கிண்டி விட்டு அள்ளி வச்சோம்னா அது வந்து கெடாது. 6 மாசம் ஆனாலும் முடிச்சா ஒவ்வொருக்கா உருண்டை உருண்டையா வந்துடும். அப்போ எல்லாம் இப்போ உருண்டை உருண்டையா வராம நல்லா இருக்கும், கெடாம இருக்கும் ஞாபகம். மம்மி, நம்ம 3 வேளையுமே கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா இப்போ நம்ம சமைக்கிறத விட செலவு கம்மியாக வருமா கூட வருமா? சமைக்கிறத விட செலவு கூட தான் வரும். ஒரு மன நிறைவாகவும் இருக்காது, ஒரு இதுவாகவும் இருக்காது. 1 நாள் 2 நாள் வேணா கடையில சாப்பிடலாம். டெய்லி கடையில சாப்பிட்டோம்னா அது சாப்பிட முடியாது, யாராலையும் முடியாது. நம்ம வீட்டு வேலை செஞ்சு நம்ம சாப்பிட்றது நல்லது. ஆமா, வீட்டுல வேலை செய்யறது நல்லது. வேலை செய்யறதை விட நடந்துகிட்டே இருக்குது அவ்வளவு நல்லது. நடக்கிறவங்க ஆக்டிவா இருக்காங்க. நல்லா நடக்காம இருந்தேன், எனக்கு உடம்பு குண்டாயிருச்சு ரொம்ப. இல்லை, ஒருத்தர்களுக்கு உடம்பு வாக ஒன்று இருக்கும்ல. ஆமாம். இல்லை, என்னால் கொஞ்சம் தூரம் நடக்க வைக்க முடியலையே, நடக்காமல் இருந்துட்டு. கோயிலெல்லாம் இங்கே நடந்தீங்க தானே? கோயிலெல்லாம் நடந்தேன், ஆனால் ஃபர்ஸ்ட் நடக்க கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் நடந்துட்டேன்னா நடக்க வருது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அடி எடுத்து வைக்கவெல்லாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு. ஓ, ஆனால் இப்படிலாம் இருக்கக்கூடாது, நம்ம ஆக்டிவாக இருக்கணும். எந்த காலத்துலையும் ஆக்டிவாக இருக்கும். உடம்புங்கிறது இந்த வெயிட் போடுற வேலையை வச்சுக்கூடாது. இன்னைக்கு ஒருத்தர் அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சியிலேருந்து வந்திருந்தாரு. அவர் கதை கேளுங்க. அவர் பொண்ணு வந்து அவர் அண்ணா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர் திருச்சியில். அவர் பொண்ணு வந்து MITயில் ME படிக்குது. ME இப்போ 3rd செமஸ்டர் மெக்கானிக்கல் படிக்குது. பொண்ணு மெக்கானிக்கல் படிக்குது, ME. இங்கே BA மெக்கானிக்கல் தான் படிக்க வச்சிருப்பாரு போல. அவர் மெக்கானிக்கல் தான், அதனால பொண்ணையும் படிக்க வச்சிருப்பாரு போல. இது ME இங்கே வந்து இன்னைக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு வந்துருச்சு. திங்கட்கிழமை ப்ராஜெக்ட்டுக்கு இன்னைக்கு ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு வந்துருச்சு. ஆனால் அது வந்து கதையை கேளுங்க, ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் 6 பேப்பருமே எழுதாதான். பரீட்சை போய் எழுதுறோம்ல, யூனிவர்சிட்டி பரீட்சை, அது எழுதாதான். அப்பா எழுத வேணாம்னு சொல்லிடுவாராம். செகண்ட் செமஸ்டரும் எழுதலையா. 3rd செமஸ்டர் இப்போவும் ஹால் டிக்கெட் வாங்காது, எக்ஸாம் எழுதாது. ஆனால் ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் வந்துருச்சு. ப்ராஜெக்ட் வந்து ஃபெயில் போட்டாங்கன்னா கஷ்டம்ட்டு ப்ராஜெக்ட் மட்டும் வந்துருச்சு. வேறு எப்படியே டிகிரி வாங்கணும்னு நினைப்பா அவளுக்கு. எக்ஸாம் எழுதாமல் எப்படியே டிகிரி வாங்குவாளா என்ன, ஆனால் சேர்த்து எழுதிக்கலாம்னு நினைப்பாளா இன்னும் நினைப்பான்னு தெரியல. எக்ஸாம் இது வரைக்கும் அட்டன் பண்ணதே இல்லையா அந்த பொண்ணு. அந்த மாதிரி வச்சிருக்குறா. அப்புறம் வந்து புளி கெடாம இருக்கு, என்ன தெரியுமா பண்ணணும்? நல்ல வெயில்ல புளி இதுன்னு புளியா இருந்தாலும், நம்ம குட்டை எடுத்த புளியா இருந்தாலும் அதை நல்லா காய வச்சு நல்லா சின்ன சின்ன உருண்டையா உருட்டி உப்பு கொஞ்சம் தொட்டு, கல்லுப்பை தொட்டு உருட்டி அப்படியே ஒரு ரப்பர் பிளாஸ்டிக் வாளிக்குள்ள அப்படியே நல்லா வச்சிட்டோம்னா புளி கெடாது. புளியும் நல்லா இருக்கும், அப்படியே இருக்கும். மிளகாத்தூளுக்கு உப்பு போட்டு பிணைஞ்சு வைக்கணும், சால்ட் உப்பு. புளிக்கு வந்து புளிக்கு உப்புதான் போட்டு பிணைஞ்சு வைக்கணும், நல்லா இருக்கும். அது மாதிரி உருளைக்கிழங்கு முளைக்காம இருக்கு, என்ன தெரியுமா செய்யணும்? உருளைக்கிழங்கு நம்ம வாங்கி போட்டோம்னா முளைச்சு போயிருது இல்ல, அது இந்த பூண்டு வாங்கி போட்டிருக்க இதுக்குள்ள உருளைக்கிழங்கு போட்டோம்னா உருளைக்கிழங்கு முளைக்காது. காரணம் கொண்டும் பூண்டு இருக்க தட்டுல இதை போடணுமா? பூண்டு இருக்க தட்டுல இதை போட்டுறணும், உருளைக்கிழங்க போட்டுறணும். உருளைக்கிழங்கு போட்டா உருளைக்கிழங்கு முளைக்காது, ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். அது மாதிரி இந்த இது பொங்காம வரணும்னா குக்கர்ல பருப்பு போட்டு விசில் வரையில பொங்கி வெளியே வருது இல்ல, அது வரணும். பொங்காம வரணும்னாக்க நம்ம விசில் போடுறது நல்ல பருப்பு நல்லா கொதிச்சு மேலே வந்து ஒலை பொங்கின மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் நம்ம வந்து மூடணும். குக்கர் மூடி அதுக்கப்புறம் விசில் போட்டோம்னா பருப்பு ஒரு காலம் வெளியே வராது, பொங்கி வெளியே வராது. அதெல்லாம் ஒரு இது டிப்ஸ். அது மாதிரி நிறைய சளி பிடிச்சிச்சுன்னா வெய்யே, சளி கொஞ்சம் லைட்டா பிடிச்சிச்சுன்னா, நான் இப்ப அப்படித்தான் பண்றது. சளி ரொம்ப பிடிச்சி காதெல்லாம் இது இருந்துச்சுனாக்க கொஞ்சம் தண்ணியை வெதுன்னு சுட வச்சு நம்ம தண்ணி தவிக்கலாம், அந்த சுடு தண்ணியை குடிச்சோம்னா சளி போயிடுது. வேற மருந்தெல்லாம் குடிக்க வேண்டியதே இல்லை, கஷாயம் மருந்தெல்லாம் குடிக்க வேண்டியது இல்லை. கொஞ்சம் வெதுன்னு சுடு தண்ணியை குடிச்சோம்னாவே சரியாயிருது சளி. இன்னைக்கு காலையில் ராஜாராம் டியூட்டி பார்க்கல, நீங்கள் கொஞ்சம் மேலே வாங்க அப்படின்னாரு. எதுக்குடா என்னைய கூப்பிட்றாருன்னு பார்த்தா, அவர் நான் இந்த சளி மூக்கில் இருக்கு சிந்திட்டு வந்தாரேன், நீங்கள் சத்தங்க நில்லுங்க அப்படின்னாரு. ஐயோ என்னையா நீ சரி போங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் நின்றுக்கிருந்தேன்.
அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டார். நீங்கள் இப்போ சளின்னு சொன்னவங்க ஆனா இப்ப நிறைய ஃபீவரா இப்ப அவ்வளவு பேருக்கு ஃபீவர் இதுவா. ஆமாம், கிளைமேட் இப்படி இருக்குல்ல மம்மி, பனி ஊற்றுன்னு ஊற்றுது. அப்பா ஆமா காலையில 9 மணிக்கு தான் பனி போகுது. அதே மாதிரி ஈவினிங் 6:45 பனி ஊற்றிடுது. 6 மணிக்கு தான் சூரியன் போகிறாரு, 6:45 பனி ஊற்றிடுது. அப்புறம் யாரோட வீடியோ பார்த்தீங்க? வீடியோ பார்த்தது இது நம்பர் விட்டு பார்த்தேன். வேணும் பண்ணுறேன். அது வந்து இந்த இந்த கோயிலுக்கு போயிருக்காங்க, அங்கே தஞ்சாவூர்ல கொண்டு காட்ட சொன்னாங்க. ஒரு பெரிய கோயிலா? பெரிய கோயிலுக்கு தஞ்சாவூருக்கு போயிருக்காங்க. சரி. அப்ப அவன் சொல்றேன் அப்பாட்ட, அப்பா தஞ்சாவூருக்கு பெரிய கோயிலுக்கு வந்திருக்கோம், எல்லாரும் ஜோடி ஜோடியா கை கோர்த்துக்கிட்டு சுத்துறாங்க, எனக்குதான்ப்பா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிறேன். உடனே அவர் சொல்றாரு, ஏன்டா என்ன வருத்தம் அப்படிங்கிறாரு. நான் வந்து ஆஸ்பத்திரி ரிப்போர்ட்டை கையில வச்சிருக்கேன், எல்லாரும் ஜோடியா பொண்ணுகளை கூட்டிட்டு சுத்துறாங்க, நான் வந்து உன்னைய கூட்டிட்டு சுத்துறேன் அப்படிங்கிறேன். உடனே ஏன்பா எனக்கு மட்டும் இப்படி அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்றாரு, நீ வந்து இப்படி சுத்துறதே பெருசா நினைச்சுக்க, பாடி ஆகாம இப்படியாவது சுத்துறியன்னு நினைச்சுக்க அப்படிங்கிறாரு. அவர் ஆனா ஒரு தாக்கிதமான வார்த்தை தான் சொல்றாரு அவன்கிட்ட. அவன் பாசமா தான் இருக்கேன், அவரு தடித்தனமான வார்த்தை தான் பேசுறான். அவன் வந்து அந்த டெத் ஆகாம நீ இருக்கிறத நினைச்சுக்க அப்படிங்கிறாரு, அந்த மீனிங்ல சொல்றாங்க. கமெண்ட்ல எல்லாரும் சொல்றாங்க, ஏன் அப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு. நீ இது இருக்கதே பெருசு இல்ல. அவ்வளவு ஒரு கோவமா அவருக்கு பையன் மேல அவ்வளவு கோவம் இருக்கு. அவன் சம்பாதிக்கலன்னு கோவம் இருக்கு. இல்ல மம்மி, சம்பாதிக்கிறதா யூடியூப்ல சம்பாதிக்கிறான் மம்மி. இல்லை அவ்வளோ தூரம் வராதோ? அவ்வளோ தூரம் வராது யூடியூப்ல எவ்வளோ வியூஸ் போனாலுமே. இப்போ என்னன்னா, ஒரு பேரண்ட்ஸுக்கு அந்த பையன் வந்து சரியா இருக்குன்னு நினைப்பாங்க. பையனோ பொண்ணோ, பொண்ணுங்க முக்கால்வாசி சரியா இருக்குங்க, பையன் வந்து சரியா இருக்கணும், கரெக்டா படிக்கணும், படிச்சு முடிச்சோடனே வேலைக்கு போனால் நல்ல சம்பளம் வாங்கணும். அதுல இருந்து அவங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆனாயின்னு வச்சுங்க, இந்த தண்ணி அடிச்சு ஜாலியா பயிலோட கூட சுத்திக்கிட்டு இதை சுத்திக்கிட்டு எனக்கு இருந்தாயின்னு வச்சுங்க, கரெக்டான அப்பா அம்மாவுக்கு கோவம் தான் வரும். அம்மாவுக்கு கோவம் வருதோ இல்லையா, அப்பாவுக்கு கரெக்டான அப்பாவுக்கு கோவம் வரும். அப்பா கரெக்டா இருக்காருன்னு வச்சுங்க, அவருக்கு கோவம் தான் வரும். ஏன்டா அப்படி இருக்க அப்படின்னு திட்டுவாரு. அவன் எது சொன்னாலும் கோச்சுக்குவாரு, எது சொன்னாலும் இது பண்ணிக்குவாரு. அந்த மாதிரி வந்து அவர் இருந்தாலும் ஓவரா பண்றாரு. ஒரு சில பசங்க அப்படி இருக்காங்க, இல்லாதவங்களும் இல்ல. ஆனா அவன் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கிறேன். இல்ல மம்மி, அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது அவன் ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்ல. கோவமா இருக்கு, மனசுல கோவம். அதனால கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் உனக்கு, நான் சம்பாதிக்கிறதுல எப்படிடா உனக்கு கஞ்சி ஊத்தி உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எல்லாம் கஞ்சி ஊத்துவேன், இதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்ல அப்படிங்கிற. சரி, அந்த பையன் தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்க, ஒரு தடவை வேலைக்கு போய் பார்த்ததா என்ன? அவன் வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறானா, வீட்டை விட்டுட்டு போக மாட்டேங்கிறான். ஒண்ணும் இல்ல, இங்கன இருக்க ஆடு மேய்க்க போறதுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து தண்ணி குடிக்கிறோம்ட்டு வந்தானா, திங்கனதே ஆடு மேய்க்கிறது, வீட்டுக்குள்ள வந்து தண்ணி மூக்கிறோம்ட்டு வந்தானா. 2வது வாட்டி செல்போன் சார்ஜ் போடுறோம்னு வந்தானா. 3வது வாட்டி நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க வீட்டுல அப்படின்னு பார்க்க வந்தேன் அப்படிங்கிறேன். அதாவது ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே அதே அப்பா சொல்றாரு, இப்படி இருக்கவே எங்கே வெளியூர் போய் வேலை வைப்பேன், அவனுக்கு வீடேதே நினைப்பு இருக்கு எந்த நேரமும். சரி, ஒரு ஸ்டேஜ்ல யோசிக்க மாட்டானே, நம்ம வேலைக்கு போனாதான் நம்ம சாப்பிடணும் கரெக்டா. யோசிக்க மாட்டேன் இருக்கு. ஆனா பேசுறதெல்லாம் நல்லாதான் பேசுறேன், வீடியோக்கு அவனுக்குதான் நல்லா போகுது. அவன்ட்டு அவன் பேசுறதே சாப்பிட்டா பைய பேசுறேன், பொறுமையா நல்லா பேசுறேன், வீடியோலாம் நல்லாதான் எடுக்கிறேன், நல்லா போகுது வீடியோலாம். ஆனா அவன் வேலைக்கு போக மாட்டேன்னு ஒரே பிடிவாதமா இருப்பேன் போல. இங்கேயும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், பாஸ் பண்ணிருக்கேன். இப்போ டிகிரி தான் எல்லாரும் வாங்கிறாங்க. நம்ம டிகிரி எல்லாம் வாங்கியிருக்கேன். இப்போ எத்தனை பேர் எவ்வளோ டிகிரி வாங்குறாங்கிறீங்க? அவ்வளோ பேர் நிறைய, எல்லாருமே இப்போ ஒரு நல்ல பேர்ல இருக்கேன், நல்ல அன்பு பாசமா இருக்கேன். இருந்தாலும் ஆம்பளைக்கு அன்பு பாசம் எல்லாம் தேவையில்லையே, பணம் இருக்கணுமே. ஆமா, ஆம்பளைக்கு அதானே மெயின். அது இருந்தாதான் யாருமே விரும்புவாங்க, அது இல்லைன்னா யாருமே விரும்ப. இப்ப நம்ம அழகா இருந்துட்டு சம்பாதிக்கலன்னா அதுவும் கஷ்டம். ஆமா, இப்போ குரங்கு மாதிரி இருந்துகிட்டு கோடி கோடியா சம்பாதிச்சோம்னு வச்சுக்க, சரி பரவாயில்லடா பியூட்டி பார்லர் போய் மோத்த மாத்திக்கலாம்டா. பணம் வந்துருச்சுனாவே மூஞ்சில ஒரு களை வந்துடும், கருப்பா இருந்தாலுமே களை வந்துடும். ஒரு சேஞ்சஸ், அது ஒரு சேஞ்சஸ் மாதிரி நல்லா பூரிப்பா ஒரு மாதிரி. பணம் வந்தாலே அந்த முக லட்சணம் தெரியும்பா, அந்த மாதிரி. அப்போ மனிதன் இம்பார்ட்டன்ட், மனிதன் இம்பார்ட்டன்ட். மேலுக்கு மனிதன் இம்பார்ட்டன்ட், ஆம்பளைக்கு மனிதன் இம்பார்ட்டன்ட். ஃபீமேலுக்கு வந்து இது சமையல். ஆமாம், சமையல் குடும்பம். ஆனால் சமையலுக்கே தெரியலைனால இப்படியே ஓடிடுது. ஆமாம்,
ஏதோ ஒன்று சாப்பிட்டோமா ஏதோ ஒன்று வாழ்ந்த மண்ணுக்கிட்ட ஓடிக்கிட்டு இருப்பேன். இதுதான் இல்லை. ஆனால் மணி வந்து இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. ஆமாம். காலையில் மாவாட்டி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் மாவாட்டிட்டேன். மாவாட்டிட்டேன். இது சாம்பார் வச்சு இது பண்ணேன். இனி நைட்டுக்கு இது இட்லி அவிச்சிட்டேன். இட்லி வச்சு அந்த சாம்பார் இருக்கு அதையே தொட்டுக்கணும். இவன் சுரேஷ்குமாரும் முடியெல்லாம் சேவ் பண்ணி வலுவலுன்னு ஏதோ ஆக்டிங் ஏதோ இதுக்கு நடிக்க சொன்னாங்க. ஒரு சீத்தம் இல்லை, அதுக்கு வலுவலுன்னு இருக்கேன். சேவ் பண்ணி நல்லாவே இல்லை, அசிங்கமா இருக்கேன். தாடி கிடி எல்லாத்தையுமே ஷேவ் பண்ணியா? கண்ணங்கரையில இருப்பேன். அப்படிதான் இருக்கேன். அவனுக்கு பேரே பிளாக்கி ஸ்டார் தானே? பிளாக்கி ஸ்டார். ஆமா, பிளாக்கி ஸ்டார் சுரேஷ்குமார். அது வேற என்ன, வினோத் சங்கீதா. அது வந்து 3 கிராமுக்கு தோடு எடுத்துருக்கு பழைய. அவன் இப்போ தங்கமெல்லாம் வாங்கி கொடுக்குறேன். அவங்களுக்கு 3 சேனல் போடுறதுனால நிறைய பணம் வரும் இருக்கு அவங்களுக்கு தான். இவனுக்கெல்லாம் இப்போ 1 சேனல் தான் போடுறேன். யாரு இது நம்ம ரூட்டு. ஆமா, அவங்களுக்கு வினோத் சங்கீதாவுக்குலாம் 3 சேனல் இருக்கு. 3லயும் பரவலா போடுறாங்க. எல்லாமே நல்லா வியூஸ் போகுது. அதனால அவங்களுக்கு நல்லா 5 லட்சம் 6 லட்சம் வரும் போல மாசம். இப்போ அவங்க இப்போ வீடியோஸ் இப்போ எப்படி எடுக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம காலையில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 1/2 எடுத்துருவோம், ஒரு 3/4 மணி நேரம் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு இடம் உட்காந்து எடுக்கிறோம். அவங்க அப்படி இல்லை, வாசல் தொளிக்கிறது கோலம் போடுறது எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் காப்பி போடுறதுக்கு எடுக்கிறது. அந்த காப்பி போடுறத மட்டும் எடுக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு பாலை வச்சு பாலை ஆத்தி கொடுக்கறது, ஏதோ ஒரு தூளை போட்டு ஆத்தி கொடுக்குது, அதை எடுக்கிறாங்க. அப்படி அவங்க விட்டு விட்டா எடுத்து சேர்க்கிறாங்க. கண்டினியூவா நம்மள மாதிரி இப்படி உட்கார்ந்து எடுக்கல. இல்லை மேமே, அப்படி சேர்க்க முடியுமா? நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கிறத எடுக்கிறோம். திடீர்னு போய் இட்லி ஊற்றுறது அந்த டயத்துக்கு வந்து கரெக்டாக எடுக்கணும். இட்லி ஊற்றுறதை எடுக்கிறோம். ஆமாம், இதை உரிச்சு வச்சுட்டு நான் அடுத்தது இட்லி தான் ஊற்ற போகிறேன்னா இதை கொஞ்சத்தோடு கட் பண்ணிவிட்டு அடுத்து இட்லி ஊற்றுறதை எடுக்கணும். அப்படித்தானே நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஆமா, ஆனா அது எல்லா நேரத்துலயும் பாசிபிள் இல்லைல்ல. இப்ப நம்ம எடுக்கிறாங்க. இந்த அது என்ன இந்த ஃபேமிலி எல்லாம் அப்படித்தான் எடுக்கிறாங்க. அப்படிதான் வீடியோஸே ஓடுது. உனக்கு அப்படி எடுக்கிறதே ஓடுது. ஒரே செயலை செஞ்சுக்கிட்டு இருந்தா வீடியோஸ் ஓடல. இதையே பார்த்தா அட்ராக்டிவா மத்தது எல்லாம் பார்த்தாதான் ஓடுது கலர் கலரா. யாருமே ஒரே இடத்துல இவ்வளவு நேரம் அணுந்து எடுக்கிறாங்க. அவன் அது வாச தொழிக்குது. அதுக்கப்புறம் போய் அவன் பால் காய்ச்சறத எடுக்கிறேன். அது ஷார்ட்ஸ்லயே அதுதான் போடுறாங்க. அதே எத்தனையோ போகுது. அப்புறம் வந்து அந்த பூனைக்குட்டிக்கு பால் வைக்கிறேன். அவன் பால் காய்ச்சி அப்புறம் அவன் பிள்ளைய தூங்குறத காட்டுறேன். அப்புறம் அவன் ஜிம்முக்கு போய் அவன் என்ன வேலை தெரியுமா பாக்குறேன். ஜில்லானது பாவம் காலையில எந்திரிச்ச உடனே இது ஜிம்முக்கு போறேன். ஜிம்முக்கு போயிட்டு ஒரு மணி நேரம் ஜிம்முல போவேன். ஜிம்முக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் இதுன்னுட்டு நைட்டு ஒரு 5 மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சிருப்போம். அவன் கார் ஓட்டுறேன், கார் டிரைவரு, லோடு மேனா இருக்கேன், எல்லா வேலையும் பாக்குறேன். லோடு மேன் ஒரு வாட்டி கூலி சாயந்தரம் 5 to 8 மணி வரைக்கும் இறக்குனா 800 ரூபா கொடுப்பாங்களாம். 800 ரூபா டிஃபன் காப்பி கொடுத்துருவாங்களாம் லோடு மேனுக்கு. அந்த வேலை பாக்குறேன். நல்லா நிறைய வேலை பாக்குறேன். கார் ஓட்டுறேன், எல்லா வேலையும் பாக்குறேன். வீடு சூப்பரா வச்சிருக்கேன். இப்ப வீடு பெரிய வீடு, பொண்டாட்டி பிள்ளைய சௌரியமா வச்சிருக்கேன். பிள்ளையும் பொண்டாட்டி எல்லாம் சௌரியம். முதல்ல ஒரு டென்ட் கொட்டா மாதிரி ஒரு கொட்டாய்க்குள்ள இப்ப நல்ல வசதியா நல்லா இருக்காங்க. சர்ச்சுக்கு போறேன், ப்ரே பண்றேன் அடிக்கடி. அவன் கிறிஸ்டினா? அவன் கிறிஸ்டின் பொறுப்பு. கிறிஸ்டின் தான் அவருக்கு. ஜில்லு ஆனந்த் 2 பேருமே கிறிஸ்டின் தான் பொறுப்பு. நல்லா பண்றேன், நல்லா பேசுறேன். அவன் இப்படி ஒவ்வொரு பாகமாதே எல்லாருமே எடுத்து போடுறாங்க. நம்ம தான் ஒரே இடத்துல உட்கார்ந்து போடுறோம். அதனாலதான் நமக்கு வீடியோஸ் ஓட மாட்டேங்குது. வினோத் சங்கீதாவும் அப்படிதான். ஒரு ஷாட் இங்க, அடுத்த ஷாட் வேற ஒண்ணு பண்ணல. அதை முடிக்கிறது இல்ல. அதை அடுத்த ஷாட் அதை எடுக்கல, அதோட கொஞ்சத்தோட போயிடுறாங்க. அவங்க ட்ரிக்கா எடுக்கிறாங்க. அதை எடுக்கிறதுனாலதான் அவங்களுக்கு வியூஸ் போகுது. நமக்கு அது தெரியல. நம்ம சும்மா ஒரே வீடியோவை உட்கார்ந்த இடத்துல இருந்து உட்கார்ந்து போடுறோம். நம்ம தருண் சுந்தர் நம்ம எல்லாம் ஒரே மாதிரி போடுறோம். தருண் சுந்தர் நம்மள மாதிரி தான் போடுது. இப்போ ஒரு இடத்துல உட்காந்து இப்போ ஜோதிடம்லாம் ஒரு இடத்துல உட்காந்துன்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் ஓடுது தானே ஜோதிடம்? அப்படித்தானே சொன்ன அதெல்லாம் ஓடும். அது வந்து எல்லாம் விரும்பி அவங்க ராசிக்குள்ளதை கேட்டு. அப்ப நம்மளே இப்ப அப்படி உட்கார்ந்து தானே ஷேர் பண்ணிட்டு தானே பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து பேசிக்கிட்டு தானே இருக்கோம். வாய்ஸ் வந்து நம்ம பேசுறதுல அர்த்தம் அவ்வளவு தூரம் இருக்காதுல்ல. எல்லாரும் விரும்பி கேட்க மாட்டாங்கல்ல. இது அது ஜோதிடம்னா எல்லாருக்கும் ராசி பலன் அந்த மாதிரி பார்க்கணுங்கிற ஆசை வரும்னு. அதுதான்.
இல்லை அதுக்கு கேட்கறதுக்கு அவங்க உட்காந்தானே எல்லாத்தையும் கேட்க முடியும். அது மாதிரி நம்ம பேசுறதும் இப்போ கேட்குறா தானே. அதை விட நீ இந்த வீட்டில் கலர் கலராக டிசைனா இங்கே போட்டு அப்புறம் அங்கே போட்டு அப்படி எடுத்தீங்கன்னா அது பார்க்கவே அழகா இருக்கு. அதை பார்க்குறவங்களுக்கே அப்படியே லயிக்கிற மாதிரி இருக்கு. அதே மனசு லயிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம எப்படி கல்யாணக்கார வீட்டுல லைட் எல்லாம் சூப்பரா இருக்கு அந்த மாதிரி நீ வீடியோ எடுத்து இது எல்லாரும் வீட்லயும் இப்போ இதுல எல்லாம் அதெல்லாம் நீ இது போடவே இல்லை. இந்த கோயில் எல்லாம் எடுத்ததெல்லாம் வீடியோல சேர்க்கவே இல்லை. அது தனியாவது போட்டு விடு. நமக்கு பத்தாது. நமக்கு வீடியோ இதுல நம்ம பேசி மட்டும் போய் ரீச் போறது கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் போட்டாதான் ரீச் ஆகும். ஜில்லு ஆனந்த் அவன் எல்லா வேலைக்கும் போயிட்டு வந்ததே இதெல்லாம் எடுக்கிறேன். அந்த பிள்ளை எடுக்கல, அவன் தான் எடுக்கிறேன். அது ஒரு வேலை இது பண்ணுமா என்னன்னு தெரியல, அவன் தான் எல்லா வேலையும் பாக்குறேன். அதுக்கே நேரம் சரியா இருக்கு. வீடியோ எடுத்து எடிட் பண்றதுக்கே நேரம் சரியா இல்லையா? அவன் அதோட வேலைக்கும் போயிட்டுல வரேன். கார் டிரைவிங் போறேன், இதுக்கு டெய்லி போறேன். அது லோடு இறக்குறது காட்டுறேன். லோடுன்னா எம்புடு லோடுங்கிற பாவம். அம்புடு லோடு இந்த கல் எல்லாம் வருது, டைல்ஸ் கல் எல்லாம். அதெல்லாம் வரிசையா இறக்கி 3 பேரும் கொண்டு இறக்குறாங்க. இறக்கி 800 ரூபா சம்பளம். அந்த 800 ரூபாயை வாங்கி டீயை குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் வடகிடையை சாப்பிட்டு அங்கனே உட்காந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரேன். வேர்த்து ஊத்துது, கை கால் மேல நல்ல உறுதியா உழைக்கிறேன். அதனாலதான் அந்த உடம்புக்காக வச்சுக்கணுங்கிறக்காக அவன் இதுக்கும் போறேன், ஜிம்முக்கு போறேன். காலையில ஜிம்முக்கு போறேன். ஜிம்முக்கு போனா இந்த எக்கு குடிக்கணும், இந்த இதெல்லாம் ஃபுட்டு மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. புரோட்டீனுக்காக வேண்டியது சர்ச்சுக்கு போயிட்டு வரையில நான் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன், சிக்கன் வாங்கிட்டு வரேன். அவன் டெவலப்மெண்ட் நல்லா பண்ணிக்கிறேன். ஆனா நிறைய உழைக்கிறேன். உழைச்சாலும் அவன் நல்லா இருக்கேன், வயசு நல்லா இருக்கேன். அவனுக்குலாம் 30-32 வயசு தான் இருக்கும் போல. 30 ஆயிருக்குமான்னு தெரியல. அதுக்குள்ளே 2 பிள்ளை ஆயிடுச்சு. 2 பிள்ளையும் காப்பாற்றணுமே, அம்மாவுக்கு வேற கொடுக்கணும். அவன் அதனால இப்படி உழைச்சாதான் அம்மாவுக்கு கொடுக்கலாம். அதனால அம்மாவுக்கும் அவங்க வீட்லயும் ஒன்றும் வசதி இல்லை. அதனால இவன் உழைச்சதே அவங்களுக்கும் சாப்பாட்டு கொடுக்கணும், இவங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளையும் பார்க்கணும். அது வேற, இது வேற, யூடியூப் வேற நல்லா போடுறேன். நம்ம போடுற மாதிரி போட்டாவெல்லாம் ரீச் ஆகுது. அவன்கிட்ட எப்போ டெய்லி தொடர்ச்சியா பார்ப்பீங்களா? இப்பதான் பாக்குறேன். அது வருது, எடுத்துக்கிட்டே வருது. நம்ம போடுற மாதிரி போட்டா. அவன் லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். இல்ல ஆனந்த், லவ் மேரேஜ். அம்மா அப்பாவுக்கு பிடிக்கலையோ? அம்மா அப்பாவோட ஜாதி வேறேன்னு நினைக்கிறேன், தெரியல. அந்த புள்ள ஜாதி கிறிஸ்டினா இவன் கிறிஸ்டினான்னு தெரியல. யாரோ ஒருத்தர் கிறிஸ்டின். எனக்கு அப்படி வீடியோ போடணும்னு ஆசையா இருக்கு. அது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. அவங்க ஜில்லு ஆனந்த் எம்எம்ஏ. ஆமா, அவங்க 2 பேரையும் சேர்த்து வீடியோ வச்சிருக்காங்களா? ஆமா, ஜில்லு ஆனந்த். ஆமா, பிள்ளைய 2மே அம்மா மோச்சாடையில தான் இருக்குது. அது பேசுறது எப்பன்னு பேசும். ஆமா, அப்படின்னு பேசும். அவங்க 2 பேரும் பேசிக்கிறது அப்படித்தான் பேசுறாங்க. அவன் என்டி அவர் மாதிரி பேசுவேன். நல்ல பையன். ஆனா குணம் நல்ல குணம், நல்லவன். யாரையும் ஏமாத்தி பிழைக்கணும்னு நினைக்க மாட்டேன், நல்லவன். அவன் அந்த வீடு கட்டு, அவங்க அம்மா இருக்க வீடு சொந்த வீடு. அது வீடு கட்டுறதுக்கு 5 லட்ச ரூபா கடன் வாங்கி கட்டவே முடியாமதான் இந்த யூடியூபுக்குள்ள வந்தேன். இப்ப கடன்லாம் கட்டி இவங்க இப்ப நல்ல வீட்டுல இருக்காங்க. 10,000-15,000 வீட்டுல இருக்காங்க. அவங்க கார் வச்சிருக்கேன், நல்லா வந்துட்டாரு. எல்லாம் வச்சிருந்தாலும் அவன் உழைக்கிறது இந்த கார்டு ஒர்க்கு தான் பாக்குறேன். படிக்கல ஒண்ணு படிச்சா மூளையில ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இல்லைன்னா உடம்பால ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உடம்பால ஹார்ட் ஒர்க்னா இப்ப எப்படின்னா எந்த வேலை கிடைச்சாலும் பண்ணணும். இப்ப நைட் 8 மணிக்கு வாயா சவாரிக்கு இது எத்தனையா வாயானா அங்கே போய் காசை வாங்கிட்டு ஏத்திட்டு வரணும். நாளைக்கு காலையில 8 மணிக்கு வேலை இருக்குன்னா போகணும். அந்த மாதிரி எந்த நேரம் வேலைன்னு கூப்பிடுறாங்களோ அந்த நேரம் போய் பண்ணி கொடுக்குற மாதிரி. இப்ப திடீர்னு போறேன். ஆமா, கொடைக்கானல் ஊட்டிக்கெல்லாம் போய் 5 நாள் தங்கணும்னா அதுக்கும் போயிட்டு நம்ம போய் காசு வாங்கிட்டு வரணும். அந்த மாதிரி நல்ல பையலா இருக்கேன். 5 வருஷம் டைல்ஸ் ஓட்டுறேன். ஹார்ட் ஒர்க் தான். ஆனா இவன் அளவுக்கு ஹார்ட் ஒர்க் இல்ல. அவன் கொஞ்சம் அவன் ஜிம்முக்கெல்லாம் போகல, வீட்டோட தான். ஆனா ஃபேமிலி நல்லா வச்சிருக்காங்க, ஒய்ஃபுகளை.
ஒய்ஃபு பிள்ளையில நல்லா இருக்கு. லவ் மேரேஜ் தானே எல்லாருமே? லவ் மேரேஜ் தான். அவனும் லவ் மேரேஜ் தான், இவனும் லவ் மேரேஜ் தான். ஆனா வயசோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா வச்சிருக்காங்க. அம்மா அப்பாவை எதிர்பார்க்கல, அவங்களே சம்பாரிச்சு அவங்க மேற்கொண்டு அம்மா அப்பாவுக்கு. ஆனா ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு தானே வந்திருக்கேன். ஜில்லானதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள குடிசை வீட்டுக்குள்ள தானே இருந்தேன். கஷ்டப்பட்டாங்க. ஆமா, இப்பதான் யூடியூப் இன்கம் நல்லா வருது அவங்களுக்குலாம். யூடியூப்ல போடுறதெல்லாம் சூப்பரா போடுறாங்க. அவன் பொண்டாட்டிக்கு முதல்ல நடிக்க தெரியாது, இப்ப நல்லா நடிக்குது. ஓ, முதல்ல இந்த படிக்கிட்டு நின்று ஏறையில இறங்கையில பழைய வீடியோஸ். ஆமா, அப்புறம் இப்போ மாத்திட்டாங்க. அம்மா அரசன் எப்பவுமே ஒரே மாதிரி தான். ஆமா, அதுதான் வாய் அதிகமா பேசும். ஆமா, அம்மு அரசன் இவன் வந்து லாஜிக்கா பேசிட்டு விட்டுருவேன். குழந்தைகள் தினமாம்ல, நவம்பர் 14. ஆமா, குழந்தைகள் தினம்னா என்ன தெரியுமா? நேரு வந்து நேரு தானே முன்னாடி பிரதம மந்திரியா இருந்தாரு. ஆமா, அவர் இருக்கையில அவர்களுக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்குமா. அதனால அவருடைய பிறந்த நாளை வந்து குழந்தைகள் தினமா கொண்டாடலாம்னு சொல்லி நாட்டுல வச்சிருக்காங்களாம். அவருக்கு குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்குமா. அதனாலதான் இன்னைக்கு குழந்தைகள் தினம். நேருவோட பிறந்த நாள் தான் குழந்தைகள் தினம். பரவாயில்ல, வள்ளிக்கன் மம்மி ஜென்ரல் நாலேஜ் இவ்வளவு வளர்த்துருக்கீங்க. ஆமா, இன்னைக்கு இப்ப அம்மு சொன்னிச்சு பிள்ளைகளுக்கு, அப்ப பார்த்தேன். இல்லை, டிஎன்பிசி குரூப் 4ல கேட்பாங்கல்ல கேள்வி. பண்டிதர் ஜவஹர்லால் நேரு யாரு, அவர் யாரு, இவர் யாருன்னு கேட்பாங்கல்ல. அப்பெல்லாம் ஆகா நம்மளுக்கு நாலேஜ் இல்லையே, என்னடா பண்றது, ஜிகே நாலேஜ். திடீர்னு இப்ப இருக்க பிரதமர் யாருன்னு கேட்பாங்க. இப்ப அமெரிக்கா பிரதமர் யாரு, அவர் யாரு, இவர் யாருன்னு கேட்டாங்கன்னு வச்சுங்க, தடுமாறும். நல்ல வேலைக்கு நம்ம திறமையை வளர்த்துருக்கீங்க. அதே மாதிரி நேற்றுக்கு நான் ஆச்சரியப்பட்டேன். எப்படின்னு வச்சுக்கோங்க, நான் இந்த காலேஜ் பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தேன். வந்துக்கிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த இடத்துல கூட்டமாக நினச்சி, என்னடா திடீர்னு நார்த் அமலைக்கிட்ட கூட்டமாக இருக்கேன்னு பார்த்தா ஒரு ஃப்ளைட்டு கிளைடர் வந்து கீழே இறக்கி வச்சுருந்தாங்க. சரி, என்னடா இதுவா மேலே ஓடிடுறதுல இது என்ன கீழே இறங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நாங்களே கன்ஃபியூஷனில் நாங்கள் எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸு நாங்கள் எல்லோரும் வந்துக்கிட்டு இருந்தோம். பஸ்ஸில் இறங்கி பார்க்கல, அவர் தான் நிறுத்த மாட்டார். அப்படி நிறுத்தாமலே வந்துட்டோம். சரி, என்னவோ கீழே விழுந்துருச்சு அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா இங்கே வந்து பிற்பாடு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். புதுக்கோட்டை யாரு, அந்த இடத்துக்கிட்ட வந்து கிளைடர் ஒன்று தரையிறக்கியிருக்காரு. இது வந்து ஏதோ ஒரு ஃப்ளைட் டாமே, இங்கே சேலத்துலேயே பெங்களூர்லேயே உள்ளதான், பயிற்சி விமானமா. அதை தான் இங்கே கொண்டாந்து இறக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை ஏர்போர்ட் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து, கமிஷனருக்கு தகவல் கொடுத்து எல்லாரும் வந்து ஏர்போர்ட் அதிகாரிகள் இதை வந்து கொண்டுட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி வச்சிருந்தாங்க அப்படின்னாங்க. ஓ, அப்படின்னா இதுதான் நம்ம பார்த்தது. கலண்டு விழுந்துருச்சான். அதனாலதான் தொழில்நுட்ப கோளாறுனால முன்பாகம் கலண்டு விழுந்துருச்சான். இல்ல மேமி, நானே வரையில தான் பார்த்துட்டு வரேன். நான் அந்த அப்டேஷன்ல வரேன். இங்க வந்துட்டு சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது சொல்லுவோம்னு நினைச்சு சொன்னாங்க. நீங்க அப்டேஷன்ல சொன்னீங்கல்ல, புதுக்கோட்டையில ஒண்ணு விழுந்துருச்சாம்டா. எப்படி மம்மி, நானே ரோட்ல இப்பதான் பார்த்துட்டு வரேன், நீ எப்படி இவ்வளவு அப்டேட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்டேட்டா இருக்கிறது ஒரு இதுதானே. அப்பதான் இந்த யூடியூப் இதுலதான் பார்த்தேன், நெட்லதான் பார்த்தேன். அது சொன்னேன், இதுலதான் எல்லாம் தெரியுது. அப்புறம் யாரோ ஒரு இந்த நடத்துல துள்ளாத மனமும் துள்ளும்ல, துள்ளாத மனமும் துள்ளும் தானே இவன் நடிச்சது. யாரு இது? விஜய் இல்ல, விஜய் இல்ல, துள்ளாத மனமும் துள்ளும் விஜய் தான். அப்ப இன்னொரு படம் துள்ளுவத இளமை, தனுஷாமா, அதுல கதாநாயகன் நடிச்சவன் செத்து போயிட்டான். நம்ம கதாநாயகனுக்கு அடுத்த ஆளு. ஆமா ஆமா, தெரியும். அவனுக்கு காசே இல்லாம, அவனுக்கு வந்து காசு போய் எல்லா இடத்துலயும் கேட்டுப்பான்ல, காசே இல்லாம அவன் வத்தி போய் செத்து போயிட்டேன். ஆமா, நல்லா இருப்பேன், எல்லாம் முன்னாடி ஆளு பாடலாம் இருப்பேன். அப்படி திறமையா பொழைச்சிருக்கேன். திறமை இல்லாம ஒரு மாதிரி ஒரு படம் தான் நான் நடிச்சேன். கேளு கதையை, அவனுடைய கதையை கேளு. ஒரு படம் தான் நடிச்சானா, ஒரு அந்த துள்ளுவத எளிமை, அது செல்வராகவன் டைரக்ஷனா. செல்வராகவன் டைரக்ஷன்ல இவன் தனுஷ கதாநாயகனை போட்டு இவன் அடுத்த கதாநாயகனா அப்படி நடிச்சாங்களா. அந்த படத்தோட இவனுக்கு அடுத்த படமே வரலையா. இவன் படம் வரும்னு இப்படி நாள் காத்துறது 44 வயசு ஆயிடுச்சான். அந்த படம் அடிக்கல 20-21 வயசு இருக்குமா.
அதுக்காக முயற்சி பண்ணாம அதுக்கு படம் வரும்னு வெயிட் பண்ணி தண்ணி அடிச்சு அந்த கவலையிலே தண்ணி அடிச்சு ஈரல் எல்லாம் போச்சான். ஐயே, ஈரல் போய் தான் இப்ப செத்துருக்கேன். இல்ல மம்மி, ஒரு பொறுக்கிறதுனா இப்ப நீங்க இப்ப வந்து ஒரு இடத்துல உங்களை வெயிட் பண்ண சொன்னா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவீங்க? ஆமா, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணுவேன். 1 மணி நேரத்துக்கு மேல என்ன பண்ணுவீங்க? நமக்கே மனுஷ உணர்வை நம்மளே போன் பண்ணி பார்ப்போம்பா அப்படின்னு வர சொல்ற ஆளுக்கு போன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். அந்த ஆளை அப்படி கடுப்படிச்சானா கொஞ்சம் வெயிட் பண்ண முடியாதான்னு கேட்டாங்கன்னா இன்னும் ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா நான் வெயிட் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். என்ன, இதுதான் மனுஷ இயல்பு. அது மாதிரி ஒரு சினிமாவில் சேரணும்னா ஒரு 2 வருஷம் பொறுத்தேன்பா. ஒரு 3 வருஷம் 2 வருஷமே அதிகம். ஒரு 3ஆவது வருஷம் ஆகல, ஐயோ நம்மளுக்கு இன்னும் வேற ஃபியூச்சர் இருக்கு, நம்ம வேற ஜாபுக்கு போயிடலாம், வேற இடத்துக்கு போகலாம். ஏன் எத்தனை இடத்துல ஆஃபீஸ் இருக்கு, எத்தனை இடத்துல கம்பெனி இருக்கு, 30 ரூபா 40 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே. படிச்சிருந்தா 30 40, படிக்கலையா 20 10 வாங்கிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு ஃபேமிலியை அமைச்சுக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே. என்ன திருப்பி கிடைக்கும்னே உட்கார்ந்து வெயிட் பண்ணி அந்த கவலையிலே குடிச்சு எல்லாம் எடுத்து யாருமே இல்லையா. அவங்க அம்மா பெரிய கேரளாவுல நடிகையா, அது செத்து போச்சு. அந்த அம்மா செத்து போச்சு. அப்ப 1 வருஷம் ஆச்சா. அப்புறம் அப்பா செத்து இப்ப 7 மாசம் ஆச்சா. ஆக மொத்தம் இவனும் செத்து போயிட்டான். நல்லா இருப்பேன் அப்ப நல்லா இருப்பேன். அப்புறம்லாம் நீண்டு போயிட்டேன். இப்ப அது அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எவ்வளோ பெரிய சூப்பராக இருக்கவங்களுக்கும் இப்போ அவ்வளோ இது ஹேண்ட்ஸம் அவ்வளோ இதுவாக இருக்காங்கன்னு வச்சுங்க. ஒரு லேடியோ ஒரு ஜென்ஸோ அவ்வளோ அழகாக இருக்காங்கன்னா அவங்களுக்கும் கரெக்டானது எதுவுமே கிடைக்கலன்னு வச்சுங்க. அவங்களும் வத்தி போய் வறண்டு போய் எல்லாருமே பண்ணிடுவாங்க. அது அவ்வளோ தூரம் உடம்பு கெட்டு போகிற அளவுக்கு ஒரு அறிவு இல்லாமே இருந்திருக்காங்க. அப்படிதான் யோசிக்காம இருக்காங்க. என்னன்னே தெரியல, அடிச்சுட்டு. ஆனா இன்னொருத்தர் சொல்றாரு, ஒரு டாக்டர் சொல்றாரு, தண்ணியில எந்த ஒரு சுகமே கிடையாது. உண்மையா சொல்ல போன தண்ணி அடிக்கிறதுல என்ன அந்த டாக்டர் சொல்றாரு. அவர் அப்போ எல்லாம் இது இந்த காலேஜ்ல மெடிக்கல் காலேஜ்ல படிக்கல பசங்க தண்ணி அடிப்பாங்களாம். அவரும் சேர்ந்து அடிச்சிருக்காராம். அதெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு அவர் மேற்கொண்டு யோசிக்கும் போது ஐயோ நம்ம பணம் தான் வேஸ்ட் ஆச்சுன்னு மேற்கொண்டு அவருக்கு கவலை தான் வருமா. தண்ணி அடிக்கிறதுனால எந்த சுகமும் இல்லையா. அது ஏன் இப்ப இவ்வளவு தூரம் கொண்டாந்தாங்கன்னா தேவதாஸ் படத்துல அவன் தண்ணி அடிச்சுட்டு அந்த சோகத்தை மறப்பேன் பாரு, தேவதாஸ்னு அந்த இதுக்காக அது அப்படியே நடிக்கிறாங்க. மற்றபடி தண்ணியில எந்த சுகமும் இல்ல, எந்த ஒரு இதுவுமே கிடையாது, டேஸ்டும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா இவங்க வந்து வேணும்னேதான் பண்றாங்க எல்லாரும் தண்ணி அடிக்கிறது ஒரு இதுவா. நான் தண்ணி அடிச்சப்போ எனக்கு மேற்கொண்டு கவலையா இருக்கும். தண்ணி அடிச்சுட்டு படுத்திருந்தேன்னா யோசிப்பேன், ஆக இந்த காசு இருந்திருந்தா இன்னொன்னு வேற ஏதாவது செஞ்சிருக்கலாமேன்னு யோசிப்பேன். எனக்கு மேற்கொண்டு கவலைதான் வந்துச்சுன்னாரு அவரு. எனக்கு சுகமும் வரல, இதுவும் வரல, கவலைதான் வந்துச்சு. என்ன இவங்க எல்லாம் எப்படி தண்ணி அடிக்கிறாங்கன்னு தெரியல, கண்டினியூவா அடிக்கிறாங்களே. இல்ல அடிக்கலாம் மம்மி. ஒரு சிலர்லாம் இப்ப சுரேஷ்லாம் இருக்கு, என்ன அடிக்கிறேன்னா அளவா இருக்கும். இன்னைக்கு அடிப்பேன், நாளைக்கு அடிக்க மாட்டேன், நாளைக்கு வேலை இருக்குன்னு அடிக்க மாட்டேன், நாளானிக்கு அடிக்க மாட்டேன், அப்புறம் சனிக்கிழமை வாங்கடா ட்ரீட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பேன். அந்த மாதிரி இப்ப வந்து தொடர்ச்சியா அடிக்க கூடாது. தொடர்ச்சியா அடிக்கிறத விட நம்ம உடம்பு கேட்டுறது நம்மளுக்கு தெரியணும். இப்போ ஒரு வெயிட் வந்து நான் நேற்று 55 இருக்கேன், இன்னைக்கு 53 தான் இருக்கேன்னா கொஞ்சம் கவனிக்கணும். அதை விட்டுவிட்டு 20 வர்ற அளவுக்கு வெயிட் 20 அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது இல்ல. அதுதான் தப்பு. இவருக்கு 44 வயசா இல்ல மம்மி, அப்ப கொஞ்சம் வெயிட்டா நல்லா இருப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு வத்தி போயிருக்கேன். இப்ப 20 கிலோ தான் இருப்பேன். 50 கிலோ இருக்கையில ஒரு 50 55 இருக்கையில 50 வரையிலே பாத்துறணும். அழகா இருப்பேன்ல. அப்ப அழகாம இருப்பேன் பாக்குற மாதிரி. உருண்டை முஞ்சியா இருப்பேன், நீல முஞ்சியா ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. அதான் உடம்பு கெடுத்துக்கிட்டா அப்படிதான். அப்புறம் என்ன விதியை சொல்லி என்ன பண்றது, நம்மளும் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா. அதே யோசிக்காம யோசிக்கும் போதே விதி ஒரு சிலருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து என்ன யோசிச்சு நல்லா இருக்கும் போது. இந்த லியோனி ஒண்ணுல சொல்லுவேன் பாரு, ஒருத்தன் காலையில கறி குழம்பு வச்சு இட்லி வச்சானா, இட்லி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தானா, போன் 2 இருந்துச்சான். இவன் கறி குழம்பு தட்டுல ஊத்தி இட்லி வச்சுச்சான் ஒய்ஃபு. சரின்னு சொல்லிட்டு அதை வாயில வைக்க போகையிலதான் ஒருத்தன் சொன்னா போன் வந்துச்சான். தெரியுமா உனக்கு இப்படி ஆகி போச்சு அப்படின்னா, என்னடா ஆகி போச்சு என்னடா அப்படின்னாக்க, இந்த மாதிரி அவன் வீட்டுல காலையில கறி குழம்பா, அவனுக்கு சுகர் வேற இருந்திருக்கு, கறி குழம்பும் இட்லியுமா, ஒரு 2 இட்லி தான் சாப்பிட்டுருப்பானா, அதுக்குள்ளேயும் அட்டாக் வந்து செத்து போயிட்டேன் அப்படின்னு. இவனால சாப்பிட முடியுமா இங்கே கறி குழம்பு வச்சிருக்கவனால? அப்படிதான் அந்த நிலைமைதான். அப்ப அது உஷாராயிக்கணும்ல அந்த இடத்துல. என்ன மம்மி நறுக்கிருக்கோம்? இந்த வெள்ளைப்பூடு வெங்காயம் உரிச்சிட்டேன். நாளைக்கு காய் நாளைக்கு தான் 10 நறுக்கணும். நாளைக்கு மார்னிங் தான் இருக்கும். நாளைக்கு நைட்டுக்கு டின்னர் மம்மி? நைட்டுக்கு டின்னர் இட்லி.
இட்லி சாம்பார் இருக்கு இந்த செஞ்சாச்சு. செஞ்சாச்சு. இட்லி சாம்பார். ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்களா? சுட சுட இட்லி. இட்லி இப்போ தான் வச்சேன். அவரைக்காய் சாம்பார். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுக்கு. சாதம் கொஞ்சம் இருக்குது, அதை நான் சாப்பிட்டுக்குவேன். இது வச்சு மிதுக்க வத்தல் வச்சு தயிர் ஊற்றி, மிதுக்க வத்தல் தயிர் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் ஊரில் நைட்டு டின்னர். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.